அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் ஆர் யூ? என்னன்னு சொன்னால், இந்த சவுதி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எகிப்த், அதுக்கு நடுவில் தான் செங்காடல் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. செங்காடலில் நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குன்றும் சொல்லியிருக்காங்க. செங்காடலில் தான் மிதக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கடல் நம்மளை உள்வாங்காது, மிதக்கலாம்ன்றது விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த கடலில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற மர்மங்களை பார்க்கல, அந்த கடலை பார்க்க போகிறோம். அந்த கடல் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வாங்க போய் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இந்த பக்கம் தான் கடல். ஓ, தானா செங்கடல். அதில் எனக்கு ஒரு டவுட் அறி, என்னன்னு தெரியுமா? செங்கடல்ண்டா செம்மண் நிறத்தில் தானே இருக்கணும். நான் நினைச்சேன் செங்கடல் இணைந்து சிவப்பு நிறத்தில் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டேன். பட் இது அப்படி இல்லை. எல்லா கடலையும் போல நீல கலரில் அணைக்கி. உங்களுக்கு விளங்குதா? எல்லா கடலையும் போல நீல கலரில் அணைக்கி. நான் தான் தப்பாக புரிஞ்சு கொண்டனும். வாவ், என்னதான் செங்கடல் என்று நம்ம ஏமாந்தாலும் பீச் ரொம்பவும் அருமையாக இருக்கு. மற்றது இதில் நம்ம வந்தால் இருக்கக்கூடிய சேர்கள் தானே இது. ஆனால் இந்த சேரை பாருங்கள், இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க. நம்மளோட ஊரில் இரும்பால் செஞ்சு வைப்பாங்க, அதை உடஞ்சிரும். இது வந்து நான் நினைக்கிறேன் கொங்க்ரீட்னு சொல்லி அதை ஒரு ஸ்டைலாக செஞ்சு வச்சுருக்கு. அதால் இது எத்தனை வருடங்கள் ஆனாலும், எனக்கு தெரிஞ்சால் ஒரு 100 வருஷமானாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்படியான ஒரு கட்டமைப்பில் தான் இதை செஞ்சு வச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குண்ணா, கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்லை ஜித்தாவில். கொஞ்ச நாளைக்கு முதல் 44 பாகையில் போன காலநிலை வெதர். இப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கி 33 கூட சும்மா நார்மலாக இருக்குது. இதமான காற்று அடிச்சுட்டு இருக்கு. சும்மா கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தால் மனதுக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். அங்கேயும் ஒரு நண்டு இருக்கு. எவ்வளோ நண்டு இருக்கிறாப்பா. நண்டை பிடிச்ச கோடீஸ்வரன் ஆயிடலாம். நண்டு பிடிக்க போகிறேன். இதாக்கி நண்டு இந்த விலங்கு நண்டு. இந்த கல்லில் எத்தனை நண்டிக்குன்னு பாருங்க, 3 நண்டு இருக்கு. அந்த கல் மட்டும் செங்கடல். இதான் மிதக்கிற கடல்னு சொல்லியாங்க. இந்த செங்கடலை பார்த்துப்பேன். செங்கடல் ஓரத்தில் தான் சவுதி அரேபியாவில் கட்டப்படுற டோலஸ்ட் பில்டிங், அதாவது உலகத்திலேயே உயரமான பில்டிங் என்று சொல்லி கட்டப்படுது. அது ஜித்தாவில் தான். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலை. அதுக்கு பக்கத்துலேயே நிறைய பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் எப்படி உடஞ்சி ஒரு சைடுக்கு கிளிகிற மாதிரி தான் இருக்குது. பட் கிளியாது. அதுக்கு இடையிலே நிறைய பில்டிங் இருக்கு. இடத்த இருக்கிறதுக்கு மேலுக்கு வந்து ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகக்கூடிய இடமும் இருக்கு. அதே மாதிரி அங்காலையும் பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இதுக்கு இடையில் எவ்வளோ அருமையாக ஒரு பீச்சை செஞ்சு வச்சுருக்காங்கண்ணே. நண்டு பீச்சில் நண்டெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. 1 இல்லை 2 இல்லை நிறைய நண்டு இருக்கு. இந்த வண்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இந்த வண்டு இருக்கு. இந்த வண்டு ஓடிட்டு இருக்கு. வா, நண்டு எவ்வளோ அருமையாக இருக்குண்ணே. குடிச்சு ஆக்கி சாப்பிட எப்படி இருக்கணும். மற்றது பீச்சை கட்டமைத்தது மட்டும் இல்லாமல் நான் விளங்குற என்னென்னு தானே, டஸ்ட்பின், குப்பை தொட்டி. எங்கெல்லாம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுவாங்க. இந்த டஸ்ட்பின் கூட எவ்வளோ உறுதியாக இருக்கு. உதச்சி பார்த்தா கொஞ்சம் கூட அசையாது. அதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ ஸ்ட்ராங். இதுவும் ஒரு சேர் தான். அந்த பக்கம் விளங்குறது தான் ஜித்தா ஹில்டன்.
அதே நேரம் இந்த விளங்குறதா ஜித்தா HQ பில்டிங். இப்படியோ செங்கடல்ல பார்த்த நம்ம செங்கடல் சிவப்பாக இருக்கேன்னு நினச்ச நம்ம பட் என்ன செய்கிற அது செங்கடல் நீளமாக தான் இருக்கு. செங்கடலை பார்த்தாச்சு. அந்த பக்கம் எகிப்து நாடு விளங்க வேண்டும் பார்த்தா அதுவும் கண்ணுக்கு விளங்கலை. ஒரு பீச் ஓரத்தில் எப்படி வடிவமைக்கணும்ன்றதை இங்கே அழகாக பார்க்கலாம். நமக்கு என்ன காரணம் என்று தெரியுமா? இங்கே பாருங்க. அப்போ நம்ம இங்கே தென்னை மரம் காண்றது அரிதான ஒரு விடயம். சவுதி அரேபியாவில் தென்னை மரம் காண்றதெல்லாம் காணவே கிடைக்காது. ஆனால் இவங்க இப்போதைக்கு தென்னை மரங்கள் நாட்டிக்கிறாங்க. தேங்காயும் காய்ச்சிருக்கு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு. எத்தனை தென்னை மரம் நாட்டிருக்கு. புல்லை நாட்டி தற்போது வரும் காலங்களில் சவுதி அரேபியா எப்படியும் பச்சை பசைல் என்ற நாடாக மாறிவிடும். அதற்கான ஆதாரங்களில் ஒன்றுதான் இவை. நல்லா இருக்குண்ணே. நீ என்ன செய்கிற? இப்போ நிறைய பேரை காணலை. இன்றைக்கி வீக் டேஸ் தானே, வீக்கெண்டில் தான் நிறைய பேரை காணலாம். மற்றது நைட்டுக்கு வந்தால் காணலாம். ஒரு ஆஃப்டர் 6 PM வந்தால் இங்கே நிறைய பேரை காணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வடிவமைக்கப்பட்ட டாய்லெட்டுகளும் இருக்குது, கட்டணம் செலுத்தக்கூடியது. மற்றது சில்ட்ரன்ஸ் பார்க்குகளும் இருக்குது, சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி சில்ட்ரன் பார்க்ஸ் எல்லாம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. சரி, நம்ம கொஞ்சம் இடத்தை இடிப்போம். சிட் பண்ணுறது தான் வச்சிருக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் மிஸ்டர் வாட்டர் ஹோட்டல்.